இந்த வீடியோவில் ஒரு எமர்ஜென்சி பவர் பேங்க் தான் செய்ய போகிறோம். ஸோ ஒன்று மட்டும் கிளியராக சொல்லிக்கிறேன், இது எமர்ஜென்சி பவர் பேங்க் தான். ஸோ இதை வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க டிசி ஐடியாஸ். ஸோ இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஐவைஸ் எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் அப்புறம் கிரேசி ஐடியாஸ் தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த டாபிக்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காருக்கு யூஸ் பண்ணுற சார்ஜிங் அடாப்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து காரில் சார்ஜ் போடும் போது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி வயர்ஸும் எடுத்துக்கிறேன். ஸோ 9 வோல்ட் பேட்டரியோட சாக்கெட்டில் நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய கார் சார்ஜர் அடாப்டரை எடுத்துக்கிறேன். இதில் 2 பக்கமும் சைடில் பின் இருக்கும், மேலேயும் இன்னொரு பின் இருக்கும். ஸோ சைடில் 2 பின் இருக்கும், அதில் நீங்கள் எந்த சைட்லலாம் கொடுத்துக்கலாம். நான் சைடில் உள்ளதில் நெகட்டிவ் கொடுத்துக்கிறேன். மேலே ஒரு பெரிய பின் இருக்கும், அதில் பாசிட்டிவ் வச்சோன்னா நம்மளோட அடாப்டர் ஒர்க் ஆகாமல் அமைச்சிடும். ஸோ இவ்வளோ தான், நம்மளால் கையிலே பிடிச்சிட்டு இருக்க முடியல, அதனால் நான் டேப் வச்சு ஒட்டிக்கிறேன். அடாப்டரோட சைடில் பேட்டரியிலேருந்து வர நெகட்டிவ் வயர் அடாப்டரோட டாப்பில் பேட்டரியிலேருந்து வர பாசிட்டிவ் வயரும் கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்டரியை கனெக்ட் பண்ணால் இதுதான் ரிசல்ட்ஸ். பாருங்கள், அந்த அடாப்டரோட லைட் எரியுது. ஸோ இது டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் சார்ஜிங் கேபிளை கனெக்ட் பண்ணிக்கிறேன். எஸ், நம்மளோட மொபைல் வந்து சார்ஜ் ஆகுது. நம்ம செஞ்ச பவர் பேங்க் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்கள், 73% சார்ஜிங் காட்டுது. ஸோ வேறு எதுவும் இல்லை, ஒரு 9 வோல்ட் பேட்ரி, அப்புறம் கார் சார்ஜர் அடாப்டர், அதுக்கப்புறம் ஒயரை வச்சு நம்மளோட மொபைலோட கனெக்ட் பண்ணால் நம்ம மொபைல் சார்ஜ் ஆகுது. சரி, ஓகே. இப்போ நம்ம சி டைப் வச்சு மொபைலை சார்ஜ் பண்ணி பார்ப்போம். இதுதான் முக்கியம், ஏன்னா நம்மலாம் லேட்டஸ்ட் மொபைல் வச்சுருக்கோம். ஸோ இதுவும் சார்ஜ் ஆகுது. இது ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுது, அதாவது ஸ்லோ சார்ஜிங்னு. இது என்னன்னா, அடாப்டர்லாம் வர வாட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த காரணனால நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்காது, பட் சார்ஜ் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும், 44% சார்ஜிங் காட்டுது. 7 hours 43 minutes until ஃபுல்லுன்னு காட்டுது. இது ஏன்னா ஸ்லோ சார்ஜிங்னால தான். இந்த கார் சார்ஜர் அடாப்டருக்கு 12 வோல்ட்ஸ்லேருந்து 24 வோல்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்புட் கொடுக்கலாம். நான் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்ஸ், அதுவும் 10.5 வாட்ஸ் தான். 10.5 வாட்ஸுங்கிறது ரொம்பவே ஸ்லோ, அதுவும் இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஜென்ரேஷன். ஏன்னா இப்போ சார்ஜர்ஸ்லாம் 18 வாட், 24 வாட்ஸ், ஏன் 30 வாட்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. அதன் தாண்டியும் ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ்லாமும் இருக்குது. பரவாயில்ல, நம்ம எமர்ஜென்சி பவர் பேங்க் தான் செய்கிறதுனால இவ்வளோ வாட்ஸே நம்மளுக்கு போடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒன்று மட்டும் ரொம்பவே கிளியராக சொல்லிக்கிறேன். இது வந்து எமர்ஜென்சி பவர் பேங்க் தான். ஆக்சுவலி இப்போ உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, உங்கள் மொபைல்லையும் சார்ஜ் இல்லைன்னா, வீட்டில் பவர் பேங்க் வச்சுருக்கீங்க, அதுலேயும் சார்ஜ் இல்லை, எங்கள் வீட்டில் பவர் பேங்க்கே இல்லைன்னா இந்த எமர்ஜென்சி பவர் பேங்க்கை அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் என் வீட்டில் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. ஸோ அதுக்காக தான் நான் வீடியோவை போட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. பாய்.